Hi friends, welcome to Madras Virunthu. நம்ம இன்னைக்கு ரொம்பவே சுவையான மொறு குட்டி போண்டா தான் செய்ய போறோம். இது செய்யிறதுக்கு பாத்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்குள்ளேயே செஞ்சிடலாம். ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்பவே பக்காவா இருக்கும். இந்த குட்டி போண்டா ஒவ்வொரு ஊர்லயுமே ஒவ்வொரு பேர் இருக்கும். சின்ன சின்ன மாற்றங்களோட செஞ்சிருப்பாங்க. இப்போ நான் செஞ்சிருக்க இந்த மெத்தட்ல செஞ்சு பாருங்க. மேலே நல்லா மொறுன்னு உள்ள ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். சரி வாங்க எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நான் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துர்க்கேன். உங்களுக்கு மைதா மாவு பயன்படுத்த விருப்பம் இல்லைன்னா அதுக்கு பதில் நீங்க கோதுமை மாவு பயன்படுத்தலாம். மைதா மாவு எடுத்த அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. நம்ம மைதா மாவு எந்த கப்பில் மெஷர்மெண்ட் பண்ணுறோமோ அதே கப்பில் தான் எல்லா மெஷர்மெண்ட்டும் பண்ணணும். அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு சேர்க்கறதுனால போண்டா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ரொம்ப நேரம் வரைக்கும் அந்த மொறுமொறுப்பு தன்மையும் இருக்கும். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே மாவு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள் எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. மைதா மாவும் தயிரும் சேர்த்து செய்கிறனால பார்த்தீங்கன்னா போண்டா உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி அரிசி மாவும் கடலை மாவும் சேர்க்குறனால போண்டா நல்லா மொறுன்னு இருக்கும். இப்போ பாருங்கள் இது எல்லாமே ஒரே ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் ஒரே ஈவனாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பிணைஞ்சிக்கலாம். தண்ணி மொத்தமாக சேர்த்துடக்கூடாது. கொஞ்சமாக சேர்த்து போண்டா மாவு பக்குவத்துக்கு பிணைஞ்சிக்கணும். தண்ணியுடைய அளவு அதிகமாகிடுச்சுன்னா போண்டா ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் அதிகமாக குடிக்கும். இதே கெட்டியான பதத்துக்கு பிணைஞ்சிட்டிங்கன்னா போண்டா ரொம்ப ஹார்டாகிடும். போண்டா மாவு பக்குவத்துக்கு பிணைஞ்சாச்சு பாருங்கள். இதுதான் கரெக்டான அளவு. இதே போண்டா உங்களுக்கு கொஞ்சம் காரமாக வேணும்னா பச்சை மிளகாவும் இஞ்சியும் நம்ம நறுக்கி சேர்த்தோம் இல்லையா, அதுக்கு பதில் பச்சை மிளகாவும் இஞ்சியும் உரலில் லைட்டாக இடிச்சிட்டு சேர்த்திங்கன்னா போண்டா கொஞ்சம் காரமாக இருக்கும். இதே குட்டி சாப்பிட்றதா இருந்தால் இப்போ நான் செஞ்சுருக்க மாதிரியே செய்யுங்க. இப்போ ஃபைனலாக சமையல் சோடா 2 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த போண்டா மாவு ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. போண்டா மாவு ரெடி பண்ண உடனே ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் போண்டா மாவு நல்லா பக்குவமாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு போண்டா ஃப்ரை பண்ணிக்கோங்க. போண்டா ரொம்ப குட்டி சைஸாக இருக்கிறதுனால சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும். ஒரு பக்கம் ஃப்ரை ஆன உடனே இதை போல் திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா பொன்னிறத்தில் ஃப்ரை ஆகிடுச்சு. மேல் நல்லா மொறுன்னு உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த போண்டா குட்டியாக இருக்கிறனால பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். குட்டீஸ்னால் பார்த்திங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள் எல்லாமே ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் பேஜும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் செகண்ட் பேஜும் ஃப்ரை பண்ணியாச்சு. நல்லா சுவையான மொறு குட்டி போண்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தேங்காய் சட்னி கார சட்னி கூட சேர்த்து சேவ் பண்ணி சாப்பிடுங்க. ஆனால் இந்த குட்டி போண்டா அப்படியே சாப்பிட்றதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈவினிங் டீ சாப்பிடும்போது இந்த மொறு குட்டி போண்டா கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்குமே விரும்பி சாப்பிடுவாங்க. மேலே நல்லா மொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒன்று எடுத்து சாப்பிட்டிங்கன்னா சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. அந்த அளவுக்கு இதோடைய சுவை இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் வேறு யாருக்காவது இந்த ரெசிபி தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம மெட்ராஸ் விருந்து சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.